தாவேகா சார்பில் கல்வி விருது வழங்கும் விழா இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்குநேரியில சாதிய தீண்டுதலுக்கு ஆளாக்கப்பட்ட மாணவர் தற்போது நம்மிடையே இருக்கிறார். சார் பிரதர், நீங்க மொத்தமாகவே 12ஆம் வகுப்புல எடுத்த மதிப்பெண் தமிழ்நாடு தாண்டி பெரும் பாராட்டுதலுக்கு உட்பட்டிருந்தது. அந்த தாக்குதலுக்கு பிறகும் நீங்க மீண்டு வந்தீங்க. இந்த மாதிரியான ஒரு கௌரவம் கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களை அங்கீகரிச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? தாவேகா தலைவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட? இது இப்போ எல்லாம் பாராட்டுறது இப்போ சும்மா நம்ம இன்னும் மேற்கொண்டு நல்லா படிக்கணும். இதெல்லாம் சும்மா இன்னும் நல்லா மேற்கொண்டு நல்லா படிக்கணும், நிறைய படிக்கணும். இப்போ அவங்க விஜய் சார் ஃபஸ்ட்டு தலைமுறையாக இவங்க எந்த நடிகர்களும் இப்படி பண்ணதில்லை எனக்கு தெரிஞ்சு. இப்போ அவங்க இப்போ அவங்க அரசியலுக்குள்ளே முதலமைச்சர் ஆவதுக்குள்ளேயும் இவங்க கல்விக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காங்க. முதலமைச்சர் ஆகணும் இன்னும் நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க கல்விக்கு. வேற அவர் மேடையில் பேசும்போது படித்தவங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காங்க. அரசியலுக்கு வரணுமா வரணுமான்னு உங்ககிட்டயும் கருத்து கேட்டிருக்காங்க. படித்தவங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்ற அவருடைய பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியல்ன்றது ஒரு படிக்கிற மாணவர்களுக்கு எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க? அரசியல் எல்லாரும் வர முடியாது, ஆனால் அவங்க பிடிச்சிருந்தா வருவாங்க. நல்லா படித்தவங்க வரலாம், மக்களுக்கு நல்லா செய்கிறவங்கன்னா வரலாம் அரசியலுக்கு. மொத்தமாக இந்த மோட்டிவேஷன் இருக்குல்ல, இதை பூஸ்ட் பண்ணுறாங்களா, உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்களா? அது உங்களுக்கு எவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குது? ஹையர் எஜுகேஷன் அடுத்து என்ன படிக்க போகிறீங்க? அது எப்படி இருக்குது அந்த மோட்டிவேஷன்? இது நல்லா இவ்வளோ பெரிய ரசிகர் நம்மக்கிட்ட பாராட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பிகாம் பண்ணிட்டு இருக்கேன். பிகாம் முடிச்சுட்டு அப்புறம் சிஏ பண்ணணும். வாழ்த்துக்கள்.